அந்த விமானத்துல 246 பயணிகள் இருக்காங்க. அதோட 10 விமான பணியாளர்களும் இருக்காங்க. இவங்களோட அந்த விமானத்தை பத்திரமா மீண்டும் தரையிறக்கணும். ஆனா நினைச்ச மாதிரி தரையிறக்க முடியாது. இந்த விமானம் புறப்படும் போது அந்த விமானத்துல 85,000 கிலோகிராம் எரிபொருள் இருந்ததாக சொல்றாங்க. இதனால அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமானத்தை வானத்திலேயே வட்டமடிக்க வச்சிருக்காங்க. அதுவும் கொஞ்ச நேரம் கிடையாது, 3 மணித்தியாலம் மற்றும் 15 நிமிடங்கள். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னைக்கு காலையில இலங்கை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துருக்கியோட ஸ்டான்புல்லை நோக்கி ஒரு விமானம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தது. ஆனா ஆரம்பிச்ச சில நேரத்திலேயே பாத்தீங்கன்னா, அந்த விமானத்தின் மீது ஒரு பறவை, அதாவது பேர்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பறவை அந்த விமானத்தின் மீது மோதிடுது. இதுக்கப்புறமா அந்த விமானத்தை தரையிறக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த விமானத்தில் 246 பயணிகள் இருக்காங்க. அதோட 10 விமான பணியாளர்களும் இருக்காங்க. இவங்களோட அந்த விமானத்தை பத்திரமா மீண்டும் தரையிறக்கணும். ஆனா நினைச்ச மாதிரி தரையிறக்க முடியாது. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமானம் புறப்படும் போது அந்த விமானத்தில் 85,000 கிலோகிராம் எரிபொருள் இருந்ததாக சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த விமானமானது புறப்பட்டு சில வினாடிகள் தான் ஆரம்பமாக இருக்கு. சோ மீண்டும் இதே அளவான எரிபொருளை கொண்டு விமானத்தை தரையிறக்கும் போது விமானத்தின் மேக்ஸிமம் லேண்டிங் வெயிட், அதாவது WLM ஆனது மீறக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, விமானத்தை தரையிறக்கும் போது அதனுடைய டயர் பகுதி மற்றும் பிரேக் பகுதி மற்றும் விமான அமைப்புகளுக்கு கூடுதலான அழுத்தம் பிரயோகிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமானத்தை வானத்திலேயே வட்டமடிக்க வச்சிருக்காங்க. அதுவும் கொஞ்ச நேரம் கிடையாது, 3 மணித்தியாலம் மற்றும் 15 நிமிடங்கள் நீர்கொழும்பு கடற்காயல் பகுதியில் விமானம் வட்டமிட ஆரம்பிச்சிருக்கு. இப்படி வட்டமிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, அந்த எரிபொருள் அளவு குறைவடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா தான் விமானத்தை சக்சஸ்ஃபுல்லா அவங்க தரையிறக்கி இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதன் மூலமாக அந்த பயணிகளுக்கோ அல்லது அந்த விமான பணியாளர்களுக்கோ எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கு. இதே நேரத்தில் பாத்தீங்கன்னா, இந்த விமானம் தரையிறங்கும் போது வைத்தியர்களாக இருக்கட்டும், மீட்பு குழுவினர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் அந்த விமான நிலையத்தில் முன்னெச்சரிக்கையுடன் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை பத்தி இன்னைக்கு இலங்கையில நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இது பேர்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பறவைகள் விமானத்தினுடைய ஜன்னல்லையோ அல்லது விமானத்தினுடைய என்ஜின்லையோ அல்லது விமானத்தினுடைய எந்த பாகத்திலேயோ மோதும் போது இப்படியான சம்பவங்கள் நிகழும்.